வணக்கம் நண்பா. 10/7/24 கேஎல் கெஸ்ஸிங் நண்பா. 9ஆம் தேதி சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துருவோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்த கெஸ்ஸிங் நண்பா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போ நமக்கு அதான் இந்த சார்ட்டை வந்து நண்பா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக அதுதான் வாட்ச் பண்ணுங்கள் சொல்கிறது. இப்போ நம்ம சார்ட்டில் வந்து நேற்று வந்து 5 மிஸ்ஸு, 5 இல்லை நம்ம சார்ட்டில் 5 இல்லைன்னும் போது நம்ம ஆனால் கரெக்டாக 5 எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதான் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கரெக்டாக புரியும். நமக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸிங்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2-3 வீடியோவில் நமக்கு கரெக்டாக வந்து ஒரே இதேமாரி தான் ஒரு வாட்டி 7 மிஸ்ஸிங்கு கரெக்டாக அதை பீபோர்டில் வச்சு கொடுத்தோம். ஒரு நாள் ரிசல்ட்டில் நமக்கு 7 அடித்தான். அதை வச்சு தான் நமக்கு நேற்று வந்து உங்களுக்கு வந்து நமக்கு மிஸ்ஸிங் அதனால் எடுக்க முடியல. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஒரு பீபோர்டில் வச்சு 5-2ன்னு கொடுத்தேன். இப்போ ஆனால் ஆட்டத்தில் நமக்கு வந்து 5-4, 8-9 இது எல்லாமே கன்ஃபார்ம். அதனால தான் பீபோர்டில் 8 அப்படியெல்லாம் உங்களுக்கு வச்சு நேற்று கொடுத்துருப்பேன் டிஸ்பிளேயில். இப்போ பார்த்துங்க, ஏ போர்டில் 9 சொல்லியிருப்பேன், 9 சொல்லி எடுத்தேன். நமக்கு 54 உள்ள ஆட்டத்தில் இருக்குது. இப்போ எங்கே பாருங்கள், ஏ போர்டில் 4 டிஜிட்டுக்கு சொல்கிறேன், ஏ போர்டில் 9 நான் எடுத்துட்டேன். எனக்கு இந்த 2 வந்து நேற்று கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு நண்பா. இப்போ இதே நான் வந்து இந்த 5 எடுத்துருந்தேன்னா வச்சுக்கோங்க, நமக்கு 5 இல்லை ஆட்டத்தில் இருந்தால் தானே நம்ம எடுக்கிறதுக்கு. 5 ஏன் மிஸ் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 5 இல்லை நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்தேன், 5-2ன்னு கொடுத்தேன். இப்போ 5-2ன்னு கொடுக்கும் போதும் இப்போ பாருங்கள், இங்கே 5-4ன்னு வச்சுருப்பேன். இப்போ ஏ போர்டுக்கு 9 வச்சு கொடுத்தேன்ல. இப்போ இதில் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரிசல்ட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். நம்ம சார்ட் எவ்வளோ வேல்யூபுள்னு புரிஞ்சுங்க. 1 2 3 4 5 செட்டு போட போகிறீங்க. இப்போ இதில் ரிசல்ட் உங்களுக்கு வந்துச்சா, நேற்று அடிச்சது புரியுதா நண்பா உங்களுக்கு? அதுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங்கை விட நம்ம சார்ட்லேருந்து எடுங்கன்னு சொல்கிறோம். அதேமாரி நம்ம சார்ட்டுக்கு இன்னொரு உதாரணம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து எந்த யூடியூபரும், எல்லா யூடியூபருமே நான் நல்ல கெஸ்ஸர் தான், யாரையும் நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை, குறைச்சி சொல்ல மாட்டேன். நானும் ஒரு யூடியூபர் தான். எல்லா யூடியூபருக்குமே அவங்களுடைய கெஸ்ஸிங்க்கும் நம்மளுடைய இந்த சார்ட்டு கெஸ்ஸிங்க்கும் டிஃப்ரெண்ட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ எதுக்கு நம்ம இந்த சார்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம், இதில் எடுங்கன்னு சொல்கிறேன். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நமக்கு நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை நண்பா. இப்போ ஒரு மாதத்தில் முதல் நாள்னே வச்சுங்களேன். இப்போ மாதத்தில் இந்த வாட்டி நமக்கு என்ன செவ்வாய்க்கிழமை, டேட்டு 6 2ஆம் தேதி நண்பா. செவ்வாய்க்கிழமை நமக்கு என்ன டேட்டு, 2ஆம் தேதி. ஓகேவா? செவ்வாய் 2ஆம் தேதி. அடுத்த செவ்வாய்க்கிழமை என்ன டேட்டு, 9ஆம் தேதி. அடுத்த செவ்வாய் 16. அடுத்த செவ்வாய்க்கிழமை 23. அடுத்த செவ்வாய்க்கிழமை 30. இப்போ அடுத்தவங்க இப்போ ஒரு பெரிய கெஸ்ஸராகவே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாள் 4 நாள் கெஸ்ஸிங் பக்காவாக கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களால கெஸ்ஸிங்கை கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அடுத்த மாதத்தில் கொடுப்பாங்க. அது எப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு, இந்த மெத்தட் மூலிமா புரிஞ்சுங்க. இப்போ மறுபடியும் நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் எண்டுன்னா 30. இப்போ மறுபடியும் அடுத்த மாதத்துக்கு வாங்க. அடுத்த மாதம் வந்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்ன டேட்டு, 6ஆம் தேதி. அடுத்து செவ்வாய் 13. அடுத்து 20. அடுத்து 27. இதிலே தான் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் எப்படி தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை மாதத்தில் எத்தனை செவ்வாய் இருக்குது, நீங்கள் இதை பாருங்கள். மாதத்தில் 5 செவ்வாய் இருக்குது, 5 செவ்வாய்க்கிழமை இருக்குது. 5 செவ்வாய்க்கிழமைனா இது எத்தனாவது மாதம், 7ஆவது மாதம். 7ஆவது மாதம்னா மாதத்தில் 5 செவ்வாய்க்கிழமை. நம்ம 7ஆவது மாதத்தில் இருக்கோம். அப்போ இது எத்தனாவது செவ்வாய்க்கிழமை, 35. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு டேட் போட்டு எடுத்துக்கணும், 35. இப்படி எடுத்ததுனால தான் நமக்கு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரிசல்ட் போன வாரம் நமக்கு என்ன ஆகிடுச்சான், செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி 192ன்னு ஆகிடுச்சான். இந்த 192லேருந்து தான் கண்டினியூன்னு சொல்கிறான். நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போகுதுன்னு பாருங்கள். நம்ம சார்ட்டு 192ன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த சார்ட்டுக்கு போகிறோம். ஓகேவா? அடுத்த சார்ட்டுக்கு போகிறோம். அடுத்த சார்ட்டுக்கு போகும்போதும் அதே செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி 2லேருந்து ஸ்டார்ட்டு 954 அடித்தானா. இந்த 954 எப்போ அடித்தான், 2019.
2019 127954 நண்பா, நல்லா நோட் பண்ணிங்க. 2019 வருஷம் அடிச்சதை நமக்கு 5 வருஷம் கழிச்சு இந்த டேட்டு இப்போ நான் இந்த சொல்கிற மெத்தட் நமக்கு எப்படி எடுத்துன்னு வந்து காட்டுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ அடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் 954 எந்த வருஷம் அடித்தான், 2019 அடித்தான்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சார்ட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. 2019 அடித்ததை புரியுதா உங்களுக்கு? இப்போ மாதத்தில் 5 செவ்வாய், அப்போ வருஷத்தில் நம்ம 7வது மாதம் இருக்கோம். 7வது மாதம், மாதத்துக்கு 5னா 7 மாதம் ஆச்சு, 35வது செவ்வாய்ன்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமைன்னு போட்டு ஒரு டேட் வச்சுங்க. புரியுதா? அப்படி எடுக்கிறது தான் இந்த சார்ட்டு. ஓகேவா? நமக்கு கரெக்டாக செவ்வாய்க்கிழமையில தான் இந்த ரிசல்ட் அடிப்பான். கரெக்டாக வீக்லி சார்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நமக்கு எப்படி எடுத்துகிட்டு வருது பாருங்கள். செவ்வாய்க்கிழமை தான் அடிப்பான், அதுவும் 9ஆம் தேதி தான் அடிப்பான்றத நமக்கு இப்போ 2லேருந்து ஸ்டார்ட்டு. நமக்கு போன வாரம் 192 அடித்தான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன வருது, 954. நேற்று உங்களுக்கு காமிச்சிருப்பான். எப்படி இப்போ 2019 அடித்து தான் நமக்கு எடுத்துன்னு வந்து இந்த சார்ட்டு காட்டுதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இதேமாரி தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சார்ட்டுமே அந்த ரிசல்ட்டில் ஒன்று ரிவைஸ் ஆகும். ஏன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து அடிப்பாங்க, இல்லை உள் நம்பர் அடிப்பாங்க, அப்படி தான் அடிப்பாங்க நண்பா. இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் நீங்கள் இந்த பழசாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃப்யூச்சரில் எனக்கே கெஸ்ஸிங் சொல்லி தருவீங்க. ஏன்னா ஒரு நாள் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால் பொறுமையாக பாருங்கள் நம்ம வீடியோவை. கண்டிப்பாக நீங்கள் எனக்கே ஐடியா சொல்லுவீங்க. நம்ம பழைய வீடியோலாம் போய் பாருங்கள், நான் அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. என்னை விட உங்களுக்கு தான் ஐடியா ஜாஸ்தியாக வரும் கேட்குறேன் உங்களுக்கு. புரியுதா? பொறுமையாக பாருங்கள். மாதத்தில் 4 செவ்வாய் தான், 5 செவ்வாய் இருக்குது. அதுக்குன்னு ஒரு டேட் போட்டு எடுக்கணும். இப்போ அந்தந்த கெஸ்டரா யூடியூபர் அவங்களெல்லாம் போய் பாருங்கள். கரெக்டாக இதே மாதிரி தான் அந்த டேட்டில் வின்னிங் தருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, கரெக்டாக அவங்க வின்னிங் எல்லாம் போய் பாருங்கள். அந்த டேட்டில் தருவாங்க, அந்த கிழமையில் தருவாங்க. இப்போ அடுத்த மாதம்னும் போது தான் அந்த செவ்வாய்க்கிழமை டேட் மாறுதா, 6ஆம் தேதி போயிடும். அந்த 6ஆம் தேதி அவங்க வின்னு தருவாங்க. இந்த மாதம் முடிஞ்சதும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அடுத்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படியே அவங்க இதுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேயே போகிறதுனால தான் அவங்களால டெய்லியும் அந்த கெஸ்ஸிங்கை கரெக்டாக அவங்களால கொடுக்க முடியல. புரியுதா அவங்களுக்கு? அந்தந்த டேட்டில் அந்தந்த கிழமையில் பாருங்கள், மாதம் அவங்க வின்னிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிஸ் ஆகிறது இதனால தான். புரியுதா அவங்களுக்கு? இதனால தான் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. இப்போ நமக்கு எடுத்தோம் நம்ம போட முடியல. நமக்கு 2019 அடித்த ரிசல்ட்டை நம்ம சார்ட்டில் 2லேருந்து கண்டினியூன்னு சொல்கிறேன் சொல்லி எடுக்கிறோம். ஒரு சின்ன ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிடுச்சு. சரி, ஓகே விடுங்க. நம்ம அதான் இந்த 54 ஸ்ட்ராங், இந்த 2 வந்து நம்மளை குழப்பிடுச்சு. அதனால் இதை பாருங்க, 9 எடுத்தோம், இதை வைக்கல. ஓகேவா நண்பா? பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் இவ்வளோ நாள் ரொம்ப நேரம் பேசுனதில்ல, நம்ம சார்ட்டோட வேல்யூவை புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறையா கெஸ்ஸர் பார்த்து கூட அவங்களுக்கு அவங்க கெஸ்ஸிங்லாம் அவங்கெல்லாம் ஈஸியாக எடுத்துருவாங்க ரிசல்ட்டெல்லாம் அசால்ட்டாக. ஒரு நாளைக்கு எத்தனை நாள் பிசி நம்ம வீடியோலாம் போய் பாருங்கள். எவ்வளோ நாள் கொடுக்குற சார்ட்டில் லாஸ்ட் எண்டு ஃபஸ்ட் எண்ட் எல்லாம் பிசி பாஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா உள்ளே பாஸ் ஆகும், இல்லைனா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து பாஸ் ஆகும், அடிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேவா? ரிசல்ட்டை நம்ம வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். நான் உங்களுக்கு 1 மாதம் சார்ட்டை கூட எடுத்து முன்னாடியே போடுறேன். நம்மளுடைய சேனலோட நோக்கமே வந்து எல்லோரும் வின் பண்ணணும்னு நல்ல எண்ணத்தில் தான், வேறு ஒன்றுமே இல்லை நண்பா. கஷ்டப்படுறவங்க வின் பண்ணுங்கள், வின் பண்ணி உங்கள் கண்ணு எதிர்க்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. ஓகேவா நண்பா? பொறுமையாக பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப பேசிட்டோம். இதெல்லாம் எப்படி எடுத்துன்னா அதான் அதே மெத்தட் தான் நண்பா நம்ம எடுத்தது எல்லாமே. இப்போ நேராக நான் நம்பர் கொடுத்துறேன் நண்பா. பிசியில் அதான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். நான் பிசியில் வந்து 86, 46, 63, 26 ஒரு 4 நம்பர் கொடுக்குறேன் நண்பா பிசியில். அப்புறம் 4 டிஜிட்டில் வந்து நமக்கு அதான் அந்த ஆள் போட இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு இப்போ சொல்ல டைமில் நண்பா. வீடியோ ரொம்ப லேட்டாக போயிடுச்சு.
அதான் ஆள் போட்டில் 1-4 இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நம்பர், விடவே முடியல. அதான் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அடிச்சிருப்பாங்க, 2 கூடவே 5, 2 கூடவே 1 இதெல்லாம் வச்சு தான் இதை எடுத்துருக்கான். இப்போ நமக்கு 4 டிஜிட் ட்ரை 3 டிஜிட்டே ட்ரை பண்ணுவேன் நண்பா. இன்றைக்கி நம்பர் எல்லாமே 2 நம்பர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 301, 311, 221 4 டிஜிட் வேணுன்னா உங்களுக்கு இதை எடுத்துங்க, இல்லைனா 3 டிஜிட்லேயே போடுங்க. யாரும் லாஸ் ஆகக்கூடாது, கம்மியாகவே போடுங்க நண்பா. 845 இங்கே ஒரு 3 டிஜிட்டு, 663 3 வந்துகிட்டே இருக்குது. ஏ போர்டில் இன்றைக்கி டஃப்பாக நிற்குது. டஃப்பாக நிற்குதுன்னா எப்படி சொல்கிறது, நானா நீயான்ற மாதிரி இருக்குது. 3 9 எப்படின்னா 3 ரொம்ப டஃப்பாக இருக்குது நண்பா. 3 8 அப்படி நிற்குது ஏ போர்டில். நீயா நானான்ற மாதிரி இருக்குது ஏ போர்டு, ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்புறம் 4 டிஜிட்டில் எங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் நண்பா. இதெல்லாம் இயர்லி சார்ட்லேருந்து எடுத்தது. 9229, 3229 அப்படியே இதை மாற்றி உள்டாவாக வச்சுருக்கேன். 3329 இந்த 3 டிஜிட்டில் இந்த நம்பருக்கு கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் 845 போடுங்க, 345 போடுங்க நண்பா. மொத்தம் 3 டிஜிட்டில் இங்கே ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கான், இங்கே ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்கான். 4 டிஜிட்டில் இங்கே 3 நம்பர் தான் கொடுத்துருக்கான், இது 2 மாற்றி வச்சுருக்கேன். பிசியில் ஒரு 4 நம்பர் தரேன் நண்பா. 86 46 63 26 45 5 நம்பர் தான். ஓகேவா நண்பா. இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் பேசிட்டேன். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதாவது பொறுமையாக இருக்கும்போது ஃப்ரீயாக பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஸ்லிப் பண்ணிட்டு கூட லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த ரிசல்ட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லலாம் போய் பாருங்கள், கிளியராக சொல்லியிருப்போம். அதெல்லாம் எப்படி எடுக்கிறான்னா ஏதுன்னு ஃபுல்லாக சொல்லியிருப்பான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு எல்லாம் வின்னிங் வாங்குங்க, எல்லோரும் நல்லா இருங்க. அதான் நம்ம நோக்கம், வேறு எதுவும் இல்லை. நல்ல கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணாலும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நாள் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி மறுபடியும் கமெண்ட் போடுவீங்க. ஓகேவா. பாய் நண்பா.